இந்த வீடியோவில் நாம் சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க வரோம். சக்கரை பொங்கல் செய்வதற்கு நான் 200 கிராம் பச்சரிசியை அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அந்த தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் எப்போவுமே அரிசியை கழுவி ஊற்றணும். நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கினேன் 200 கிராம் அரிசிக்கு. இப்போ அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியை பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியை கழுவி அதில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்தோடனே அரிசியை கழுவி போடுங்க. எப்போவுமே போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுருணும். அதை இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இது மாதிரி இந்த தண்ணி சுண்டி நம்ம சாப்பாடும் நம்மளுக்கு நல்லா கொலன்னு வெந்து வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொலன்னு வந்துருச்சு பாருங்கள். சாப்பாடு தண்ணியும் சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 200 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம 200 கிராம் அரிசி எடுத்ததுனால நம்ம 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் வெல்லத்தில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்குங்க. எப்போவுமே எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இதை கலக்கி விடுங்க. அந்த வெல்லம் நம்மளுக்கு கரைஞ்சி வந்தால் போதும், கொதிக்கலாம் வேணாம். நல்லா கலரி விடுங்க கொதித்து வர்ற வரைக்கும். அடி பிடிச்சிடும், அதனால் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வர மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம அந்த சாதத்தில் வெடிக்கட்டிக்கலாம். ஏன்னா அந்த வெல்லத்தில் கொஞ்சம் திப்பி இருக்கும். அதனால் நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஊற்றுன உடனே இந்த சாதம் கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். நான் கலரி காட்டுற பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் இந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணி. அது கொஞ்சம் கட்டியாக வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலரி விடுங்க. அதை அந்த சாதமும் அந்த வெல்லமும் நல்லா கலந்துருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வெல்லம் பரவி இருக்கும். பாருங்கள், நல்லா சுண்டி கொதிச்சு வருது. பாருங்கள், நான் கலரி காட்டுறேன். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் சாப்பாடு. இது மாதிரி நல்லா திக்காகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்ருங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு சாதம். இதை நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் கீழே. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகி வந்தவுடனே ஒரு 10 காஞ்ச திராட்சை போட்டுக்குங்க. அதில் இந்த காஞ்ச திராட்சை நல்லா பொரிஞ்சு வரணும், உப்பி வரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அந்த பொங்கலில் அதை எடுத்து ஊற்றிக்குங்க. நெய்யோடு ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம கலரி காட்டுறோம் பாருங்கள். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.